அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அந்த ஜென் குருவின் பக்தர்களில் ஒருவன் தன் மனைவியின் கஞ்சத்தனத்தை பற்றி அவரிடம் முறையிட்டு வருந்தினான். குரு அவன் வீட்டுக்கு சென்று கையை முஷ்டியாக இறுக்கி மூடி அந்த பெண்ணின் முகத்தருகே காட்டி, நான் கையை எப்பொழுதும் இப்படியே வைத்திருந்தால் என்ன அர்த்தம் என்றார். உங்கள் கையில் ஏதோ ஊனம் என்று நினைப்பேன் என்றாள். இப்பொழுது அவர் கைகளை அகல விரித்து முகத்தருகே காட்டி, இப்பொழுது என்றார். இதுவும் ஒரு வகை ஊனம்தான். குரு திருப்தி அடைந்து, இவ்வளவு தெரிந்திருந்தால் போதும், நீ ஒரு நல்ல மனைவியாக இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு வீடு திரும்பினார். அதற்கு பிறகு அவள் செலவிலும் சேமிப்பிலும் சரியான சமநிலைக்கு வந்துவிட்டார். அவசர நிலை பிரகடனத்தின் போது கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம் என்கிற பெயரில் எல்லா அரசு ஊழியர்களிடமும் பணம் பிடித்தார்கள். யாருக்கும் புரியவும் இல்லை, கேட்கவும் இல்லை. கேட்கவும் பயம் வர. தனி நபர்களின் சேமிக்கிற பழக்கம் நாட்டின் பொருளாதார பின்னடைவின் போது நம்மை அதிகம் பாதிக்காமல் எப்படி காப்பாற்றியது என்று சமீபத்தில் பொருளாதார நிபுணர் திரு குருமூர்த்தி சொன்னபோது புரிந்தது. ஆனால் ஒரேடியாக சேமித்து செலவே இல்லாமல் போகுமேயானால் பண சுழற்சி குன்றி ரூபாயின் மதிப்பு குறைந்து விடும். ஆகவே வங்கிகளில் வட்டி விகிதத்தை குறைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த பொருளாதாரத்தை தத்துவத்தை தான் குரு விளக்க முற்பட்டார்.